ஹாய், வெல்கம் டு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கிளாஸ். நம்ம இன்றைக்கி செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் யூனிட்டில் சாப்டர் 1ல் டிசைன் ஆஃப் டி பீம்ஸ் அண்ட் டிசைன் ஆஃப் லிண்டல்ஸ் இருக்குது. செகண்ட் சாப்டரில் டிசைன் ஆஃப் கண்டினியூஸ் பீம்ஸ் அண்ட் ஷியர் டிசைன் இருக்குது. நம்ம டிசைன் ஆஃப் டி பீம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சாப்டர் 2.1 டிசைன் ஆஃப் டி பீம்ஸ். ஃபஸ்ட்டில் டி பீம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நார்மலாக இந்த கண்டினியூஸ் ஸ்லாப், அதாவது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் கண்டினியூஸ் ஸ்லாபாக இருக்கும்போது காஸ்டிங் ஆஃப் பீமும் காஸ்டிங் ஆஃப் ஸ்லாபும் சைமல்டேனியஸாக இருக்கும். அதாவது இந்த ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய பாட்டமில் இந்த பீம்லேருந்து அப்படியே ஸ்லாப் வர வருது. இந்த பீம்ஸில் கான்கிரீட் பிளேஸ் பண்ணணும்னா ஸ்லாப் காஸ்ட் பண்ணும் போதே அப்படியே பீமும் சேர்த்து தொடர்ச்சியாக பண்ணுவாங்க. அதனால தட் இஸ் மோனோலித்திக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பீம் பெண்ட் ஆகும்போது ஸ்லாபினுடைய ஒரு போர்ஷனும் ஒரு குறிப்பிட்ட போர்ஷனும் சேர்ந்து பெண்ட் ஆகும். பீம் பெண்ட் ஆகிறது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சிருக்கோம். அதே போல் ஸ்லாபும் அதுக்கு ஈக்குவலாக பீமுக்கு கூடாலே கொஞ்சம் பெண்ட் ஆகும். அதனால கம்பைனாக நீங்கள் பார்க்கும்போது இந்த பீமும் ஸ்லாபும் சேர்ந்து டி ஷேப்பில் இருக்குது. therefore the beam is called as T-beam. கண்டினியூஸ் ஸ்லாபில் இன்டர்மீடியட் பேனலில் வரக்கூடிய பீம்ஸ் எல்லாமே டி பீம்ஸாக இருக்கும். அதே இது என் பேனலில் வரக்கூடிய அந்த பீம் வந்து தலைகீழான எல் ஷேப்பில் இருக்குது. therefore it is called as L-beam. அதனால் இந்த டிசைன் வந்து எல் பீம் அண்ட் டி பீம் கம்பைண்டாக படிக்க போகிறோம். ரெண்டுனுடைய ப்ரொசீஜரும் சேம் தான். இப்போ இதனுடைய கிராஸ் செக்ஷன் பார்த்துக்கலாம். இது வந்து ஸ்லாப், இது ஒரு கண்டினியூஸ் ஸ்லாபு. கண்டினியூஸ் ஸ்லாப்னா உங்களுக்கு தெரியும், இட் இஸ் சப்போர்ட்டட் பை மோர் தேன் 2 பீம்ஸ். அதுதான் கண்டினியூஸ் ஸ்லாபாக இருக்குது. இது லாஸ்ட் என் பேன் இருக்கக்கூடியது என் பீம், இது இன்டர்மீடியட் பீம், இது கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ இதனுடைய பார்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஓவரால் டெப்த். ஸ்லாபினுடைய டாப்ல இருந்து அதனுடைய பீமினுடைய பாட்டம் வர உள்ள total distance capital D. Then small d is effective depth. அதாவது ஸ்லாபினுடைய டாப்ல இருந்து up to the center of reinforcement rods. reinforcement ராடினுடைய சென்டர் வர உள்ள distance small d, it is effective depth. Then capital D of depth of flange. T beamல ஸ்லாப் இருக்கக்கூடிய போர்ஷனை flange அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பீம் போர்ஷனை வெப்னு சொல்லிக்கலாம். இப்போ DF சொல்லக்கூடியது depth of flange. Thickness of the slab தான் depth of flange. Then DW equal to depth of web. BF equal to effective width of flange. அதாவது பீம் பெண்ட் ஆகும்போது ஸ்லாபினுடைய ஒரு பகுதியும் பெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். தட் இஸ் எந்த போர்ஷன் பெண்ட் ஆகுமோ அந்த போர்ஷன் தான் எஃபெக்டிவ் விட்த் ஆஃப் ஃபிளான்ச். இங்கே எல்லாமே கான்கிரீட் தான் இருக்குது. ஆனால் பீம் போர்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக வேண்டி டி பீம் ஷேப்பில் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும் நான் கான்கிரீட் போட்டு காட்டியிருக்கு. எல் பீம்லேயும் இந்த போர்ஷன் வந்து பிஎஃப்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் பிரெத் ஆஃப் வெப். பீம் போர்ஷனில் இருக்கக்கூடிய விட்த்தை வந்து பிடபிள்யூன்னு சொல்லிக்கலாம். எல் பீம் அண்ட் டி பீம் எல்லாத்துலேயும் பிடபிள்யூ தான். இப்போ கேபிட்டல் டி வேணும்னா டிஎஃப் ப்ளஸ் டிடபிள்யூ ரெண்டை ஆட் பண்ணிங்கன்னா ஓவரால் டெப்த் கிடைக்கும். தென் ஏஎஸ்டி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஸ்டீல் இன் டென்ஷன். அதாவது டென்ஷன் ஜோனில் இருக்கக்கூடிய ஏஎஸ்டி மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். தட் இஸ் ஏஎஸ்டி. டி பீமில் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேஷன்ஸும் இருக்குது. தென் டிசைன் ஆஃப் டி பீமும் இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் கால்குலேஷன் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ப்ரொசீஜர் பார்த்துக்கலாம். டி பீமை பொறுத்தவரையில் எப்போவுமே ஸ்கெட்சை போட்டுட்டு நீங்கள் ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கிறதுனால எல்லா டைமென்ஷன்ஸ் என்னென்ன வேல்யூஸோ எல்லாத்தையுமே எடுத்து எழுதிட்டிங்கன்னா எது தேவையோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் பிஎஃப் தட் இஸ் எஃபெக்டிவ் விட்த் ஆஃப் ஃபிளான்ச். தென் பிடபிள்யூ விட்த் ஆஃப் வெப். கேபிட்டல் டி ஓவரால் டெப்த். எஃபெக்டிவ் டெப்த் ஸ்மால் டி அண்ட் டிஎஃப் டெப்த் ஆஃப் ஃபிளான்ச். DW depth of web. எல்லா வேல்யூஸும் எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. இல்லாத வேல்யூஸை ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவில் கூட இதில் நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். டு ஃபைண்ட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சொல்யூஷன் பார்த்துக்கலாம். ரெக்டாங்குலர் பீமில் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் படிச்சிருக்கோம். தட் இஸ் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கால்குலேட் பண்ணுவோம். அது ரெக்டாங்குலர் பீமாக இருக்கும்போது XU டைரெக்டாக ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். டி பீமை பொறுத்தவரையில் ஃப்ளான்ச் இருக்குது அண்ட் வெப் இருக்குது. அதனால் நியூட்ரல் ஆக்சிஸ் எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இப்போ நியூட்ரல் ஆக்சிஸ் ஆனது ஃப்ளான்ச்சில் இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. அதாவது ஃப்ளான்ச்சில் நியூட்ரல் ஆக்சிஸ் இருந்ததுன்னா அதனுடைய டாப் போர்ஷன் ஃபுல்லாகவே கம்ப்ரெஷன், அங்கே தான் நம்மளுடைய கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் இருக்கும். பாட்டம் போர்ஷனில் ஸ்டீல் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் டென்சைல் ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் ஆகும். therefore நமக்கு அது ப்ராப்ளம் இல்லை. ஆஸ் சேம் அஸ் ரெக்டாங்குலர் பீம் போலவே இருக்கும். அதர்வைஸ் இப்போ நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து வெப்பில் இருந்தால் அந்த கால்குலேஷன் கொஞ்சம் டீடியஸாக இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட்ல நியூட்ரல் ஆக்சிஸுடைய பொசிஷன் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபார் அ டி பீம் த நியூட்ரல் ஆக்சிஸ் எய்தர் லைஸ் இன் ஃபிளான்ச் ஆர் லைஸ் இன் வெப். ஃபிளான்ச்சில் இருக்கலாம் ஆர் வெப்பில் இருக்கலாம். ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ஃபிளான்ச்சில் இருக்கக்கூடிய டைப், அதர்வைஸ் வெப்பில் இருக்கக்கூடிய டைப். நம்ம ஃபர்ஸ்ட்ல டைப் 1 தட் இஸ் நியூட்ரல் ஆக்சிஸ் லைஸ் இன் ஃபிளான்ச். தட் இஸ் நியூட்ரல் ஆக்சிஸ் ஃபிளான்ச்சில் இருந்தால் XU இஸ் லெஸ் தென் DF. அதாவது XUவின் மதிப்பு DF விட சின்னதாக இருக்கும். அந்த சிம்பிள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து
ஸ்மால் வேல்யூவை நோக்கி இருக்கும். அதனுடைய ஓப்பன் எட்ஜ் வந்து பெரிய வேல்யூவை பார்த்து இருக்கும். அதனால் எக்ஸ்யூனுடைய வேல்யூ டிஎஃப் வேல்யூவோட சின்னதாக இருக்கிறாப்புல நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இந்த அசம்ஷனில் நம்ம எக்ஸ்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ கோட் புக் பேஜ் நம்பர் 54ல் இந்த கண்டிஷன்ஸை பார்த்துக்கலாம். இப்போ ஹேண்ட் புக்கில் பேஜ் நம்பர் 55 எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிளான்ஜ் செக்ஷன் ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா த மொமெண்ட்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் அண்ட் டி செக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த reinforcement should be obtained as follows. First condition பாருங்க. For XU less than DF, the moment of resistance may be calculated from the equation given in 12.2.2.1. XU DF விட சின்னதா இருந்தா இந்த செக்ஷனை பார்க்க சொல்லியிருக்காங்க. That is 12.2.2.1. அந்த செக்ஷன் எங்க இருக்குன்னா முந்தின பேஜ்ல இருக்கு. 12.2.2.1. அதாவது XU DF விட லெஸ்ஸா இருந்தா நம்ம ஆல்ரெடி ரெக்டாங்குலர் பீமுக்கு எப்படி நம்ம மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பண்ணோமோ அதே ப்ரொசீஜரில் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ப்ரொசீஜர் ஞாபகம் இருக்குது, ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். தட் இஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எக்ஸ்யூ கண்டுபிடிப்போம், செகண்ட் ஸ்டெப்பில் எக்ஸ்யூ மேக்ஸ் கண்டுபிடிப்போம், தென் எக்ஸ்யூ மேக்ஸையும் எக்ஸ்யூவும் கம்பேர் பண்ணுவோம். அப்போ அதை பேஸ் பண்ணி இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் வச்சு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதே ப்ரொசீஜரில் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் எக்ஸ்யூ கால்குலேஷனுக்காக வேண்டி இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா தட் இஸ் XU by D equal to 0.87 FY AST divided by 0.36 FCK B into D. இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டில் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ XUக்கான ஃபார்முலா நம்ம எழுதிட்டோம். ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய Dயை கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்புறம் FY FCK வேல்யூலாம் கிவன் டேட்டாவில் இருக்கும். அப்புறம் இதில் பிக்கு பதில் பிஎஃப் தான் போடணும். ஏன்னா நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து ஃப்ளான்ச்சில் இருக்கும்போது அதனுடைய செக்ஷனுடைய விட்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பிஎஃப் தான் அதனுடைய விட்த் ஆஃப் செக்ஷன். அதனால பிக்கு பதில் பிஎஃப் போடணும். இது கவனமாக ஞாபகமாக போட்டுக்கணும். ஏஎஸ்டிக்கு டயமீட்டர் ஆஃப் ராட்ஸும் நம்பர் ஆஃப் ராட்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்பர் ஆஃப் ராட்ஸ் இன்ட்டு π/4 டயாஸ்குவாட் ஃபார்முலாவில் போட்டு ஏஎஸ்டி கால்குலேட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ்யூ கிடைக்கும். இப்போ எக்ஸ்யூ நம்ம கால்குலேட் பண்ண உடனே இந்த கண்டிஷனை நம்ம செக் பண்ணணும். அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ் ஃப்ளான்ச்சில் இருக்கிறப்பல நம்ம அசியூம் தான் பண்ணியிருக்கோம். தட் இஸ் XU less than DF. இந்த அசம்ஷன் கரெக்டானு நம்ம செக் பண்ணிக்கணும். therefore compare XU and DF. if XU less than DF, அதாவது இப்போ XUனுடைய வேல்யூ DF விட சின்னதாக இருந்தால் மட்டும்தான் நியூட்ரல் ஆக்சிஸ் ஃப்ளான்ச்சில் இருக்கிறாப்புல நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ அசம்ஷன் இஸ் ஓகே. அசம்ஷன் ஓகேயா இருந்தால் XU மேக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அது வந்து கோட் புக் பேஜ் நம்பர் 54ல் இருக்குது. ஃபார் டிஃபரெண்ட் கிரேட்ஸ் ஆஃப் ஸ்டீல் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பேஜ் நம்பர் 54ல் ஃபார் டிஃபரெண்ட் கிரேட்ஸ் ஆஃப் ஸ்டீல் XU மேக்ஸ் பை Dக்கான வேல்யூ இருக்குது. இதுலேருந்து XU மேக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். தென் செக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். XUவும் XU மேக்ஸையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. கம்பேர் பண்ணிங்கன்னா XU மேக்ஸை விட சின்னதாக இருந்தால் அண்டர் இன்ஃபோர்ஸ் செக்ஷன், ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் பேலன்ஸ் செக்ஷன், XU கிரேட்டராக இருந்தால் ஓவர் இன்ஃபோர்ஸ் செக்ஷன். தென் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு அண்டர் இன்ஃபோர்ஸ் செக்ஷனாக இருந்தால் நம்ம பேஜ் நம்பர் 54ல் இருந்து செகண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். ஓவர் இன்ஃபோர்ஸ்டாகவோ அல்லது பேலன்ஸ் செக்ஷனாகவோ இருந்தால் நம்ம லாஸ்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கான கால்குலேஷன்லையும் எந்த ஃபார்முலா நீங்கள் எடுத்துட்டாலும் இங்கே பிக்கு பதில் கண்டிப்பாக பிஎஃப் போடணும். ஏன்னா நியூட்ரல் ஆக்சிஸ் ஃப்ளான்ச்சில் இருக்கிறாப்புல எடுத்துக்கிறோம். சப்போஸ் XU கால்குலேட் பண்ணிவிட்டு XU டிஎஃப்ஐயும் நமக்கு கம்பேர் பண்ணும்போது XU வந்து டிஎஃப்பை விட ஜாஸ்தி ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. அதாவது டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் XU இஸ் கிரேட்டர் தேன் டிஎஃப். நியூட்ரல் ஆக்சிஸ் வெப்பில் வந்துச்சுன்னு அர்த்தம். அந்த கண்டிஷனில் அதாவது XU கிரேட்டர் தேன் டிஎஃப்பாக இருந்தால் அசம்ஷன் வந்து நாட் ஓகே ஆயிரும். தென் நம்ம XU மேக்ஸ் கண்டினியூ பண்ண முடியாது. வேறு ஸ்டெப்புக்கு நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். அதாவது இஃப் XU கிரேட்டர் தேன் டிஎஃப் தென் டைப் 2. ஃபஸ்ட்டு டைப் நமக்கு ஓகே ஆகலை, டைப் 2க்கு வந்துடும். அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ் லைஸ் இன் வெப், தட் இஸ் XU கிரேட்டர் தேன் டிஎஃப். இந்த கண்டிஷனுக்கு வந்துட்டோம். ஸ்கெட்சை பார்த்துட்டிங்கன்னா நியூட்ரல் ஆக்சிஸ் வெப்பில் இருக்குது, டிஎஃப்பை விட XU ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுலேயும் வந்து ரெண்டு கேஸ் இருக்குது. கேஸ் 1 வந்து DF by XU லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.43, அதர்வைஸ் கிரேட்டர் தேன் 0.43. இந்த கேசஸ் 1 and 2 நம்ம பேஜ் நம்பர் 55ல் நம்ம பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர் 55 எடுத்துக்கோங்க. அதில் லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஃபார் XU மேக்ஸ் கிரேட்டர் தேன் XU கிரேட்டர் தேன் DF. இந்த XU மேக்ஸை விட்டுருங்க, மீதி உள்ளதை மட்டும் பார்த்துக்கோங்க. தட் இஸ் XU கிரேட்டர் தேன் DF. நம்மளுடைய கண்டிஷன் XU கிரேட்டர் தேன் DFல தான் இருக்குது. அதாவது XUனுடைய மதிப்பு DF டெப்த் ஆஃப் ஃப்ளான்ச்சை விட ஜாஸ்தி ஆகி வெப்பில் வந்துட்டோம். இந்த கண்டிஷனில் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மே பி கால்குலேட்டட் பை த ஈக்குவேஷன்ஸ். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து கீழே வரக்கூடிய ஈக்குவேஷனை வச்சு கால்குலேட் பண்ணிக்கணும். அதாவது 12.2.3.2 12.2.3.2 இந்த செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபார்முலாவை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. when DF by XU does not exceed 0.43. அதுவும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் கேஸ் 1.
அதாவது df by xuனுடைய மதிப்பு 0.43 விட அதிகரிக்கக்கூடாது, சிறியதாகவோ அல்லது சமமாகவோ இருக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் 12.2.3.3 அதாவது 12.2.3.3 இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணுமோ அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா when df by xu exceed 0.43 அதாவது df by xuனுடைய மதிப்பு 0.43 விட அதிகமாக இருக்கும்போது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் 2 கேஸும் இருக்குது. இந்த 2 கேஸில் நம்மளுடைய ப்ராப்ளம் எந்த கண்டிஷனுக்கு ஓகே ஆகுதுன்னு நம்ம செக் பண்ண பிறகு தான் இந்த ஃபார்முலாவை நம்ம சூஸ் பண்ண முடியும். இன் போத் கேசஸ் சப்ஸ்டியூட்டிங் xu max by xu. இந்த லாஸ்ட் சென்டென்ஸை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ கேஸ் 1னா df by xu less than or equal to 0.43. கேஸ் 2 மீன்ஸ் df by xu greater than 0.43. இந்த ரெண்டு கேஸும் நீங்கள் கோட் புக்கை பார்த்தே எழுதிக்கலாம். இப்போ அஸ்யூம் கேஸ் 1 அதாவது df by xu less than or equal to 0.43. இதுதான் கேஸ் 1. இந்த கேஸில் இருக்கிறாப்புல நம்ம அஸ்யூம் பண்ணி ப்ராப்ளத்தை கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ இதுலேயும் சேம் ப்ரொசீஜர் தான். ஃபைண்ட் xu, find xu max, identify the section and find mr. இப்போ find xu ஃபர்ஸ்ட் டைப்பில் ஓகே இல்லாமல் செகண்ட் டைப்புக்கு வரும்போது புதியதாக நியூ xu தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த xu ஃபார்முலா கொஞ்சம் பெரிய ஃபார்முலா இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுறதுனா கோட் புக் பேஜ் நம்பர் 54 and 55 ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் அந்த ஃபார்முலா எழுதிக்கணும். நம்ம xu கால்குலேஷனுக்கு பேஜ் நம்பர் 54ல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபார்முலா xu by d ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட்டில் எழுதிக்கணும். அதாவது xu by d equal to 0.87 fy ast divided by 0.36 fck b into d. இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு டிவைடிங் லைனை நீட்டி விட்டுக்கோங்க. அப்புறம் நியூமரேட்டரில் ஒரு மைனஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. தென் பேஜ் நம்பர் 55ல் இருக்கக்கூடிய ஃப்ளான்ஸ் செக்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய செகண்ட் போர்ஷன் அதாவது 0.45 fck bf minus bw into df அந்த டேர்ம்ஸ் மட்டும் அதில் அடிஷ்னலாக எழுதிக்கணும். தட் இஸ் xu by d equal to 0.87 fy ast divided by 0.36 fck b into d. அது அப்படியே எழுதிட்டோம். நியூமரேட்டரில் மைனஸ் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 0.45 fck bf minus bw into df. கோட் புக்கை பக்கத்தில் வச்சு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா பிக்கு பதில் bw போட்டிருக்கோம். சின்ஸ் நியூட்ரல் ஆக்சிஸ் லைஸ் இன் த வெப். எல்லா டேர்ம்ஸும் கிவன் டேட்டாவில் இருக்கும். ஏஎஸ்டி கால்குலேட் பண்ணிக்கலாம். கால்குலேட் பண்ணி நீங்கள் xu கண்டுபிடிக்கணும். xu கண்டுபிடிச்சிட்டு நம்ம இந்த கேஸ் 1 ஓகேயான்னு நம்ம செக் பண்ணணும். தட் இஸ் df by xu less than 0.43 தான் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அந்த கண்டிஷன் ஓகேயான்னு செக் பண்ணுறோம். அது ஓகேயா இருந்தால் தட் இஸ் அசம்ஷன் இஸ் ஓகேன்னு போட்டுக்கோங்க. தென் செகண்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். அதாவது ஃபைண்ட் xu max. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். xu max கண்டுபிடிக்க தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ செக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஆஸ் யூஷுவல் xu அண்ட் xu max ரெண்டையுமே கம்பேர் பண்ணிக்கோங்க. அது லெஸ்ஸாக இருக்கா, ஈக்குவலாக இருக்கா, கிரேட்டராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தென் ஃபைண்ட் mr. சப்போஸ் அண்டர் இன்ஃபோ செக்ஷனாக இருந்தால் பேஜ் நம்பர் 55ல் இருக்கக்கூடிய ஃப்ளான்ஸ் செக்ஷனுக்கான ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். அதுலேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது. இது பேஜ் நம்பர் 55ல் இருக்கக்கூடிய லாஸ்ட் சென்டென்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் xu max நம்ம ஆல்ரெடி xu max நம்ம மறைச்சி வச்சுருந்தோம். இப்போ நீங்கள் df-ஐ மறைச்சி வச்சுட்டு அந்த கண்டிஷனை பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் xu max greater than xuன்னு இருக்குது. அதாவது xuனுடைய மதிப்பு சின்னதாக இருக்குது. தட் இஸ் அண்டர் இன்ஃபோ செக்ஷனாக இருந்தால் இன் போத் கேசஸ் அதாவது கேஸ் 1 அண்ட் கேஸ் 2ல் சப்ஸ்டியூட்டிங் xu max by xuன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு அண்டர் இன்ஃபோ செக்ஷனாக இருந்தால் xu maxக்கு பதில் xu யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு இந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதிக்கோங்க. ஆனால் xu maxக்கு பதில் xu சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் ஃபார் பேலன்ஸ்ட் அண்ட் ஓவர் இன்ஃபோ செக்ஷன் மற்ற ரெண்டு கண்டிஷனில் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃபார்முலாவை மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் df by xu greater than 0.43 ஆயிடுச்சுன்னா அசம்ஷன் இஸ் நாட் ஓகே. அப்படி வந்தால் இந்த இடத்துல நீங்கள் ப்ராப்ளத்தை கண்டினியூ பண்ண முடியாது. திரும்பவும் நம்மளுடைய xu ராங்னு அர்த்தம். தட் இஸ் xu வேல்யூ கரெக்ட் இல்லை. அதாவது நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து கேஸ் 1க்கும் சூட் ஆகாது. அந்த கண்டிஷனில் கேஸ் 2க்கு நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். இஃப் df by xu greater than 0.43 find xu. இப்போவும் xu கால்குலேட் பண்ணுறதுக்கு பேஜ் நம்பர் 54 and 55ல் இருக்கக்கூடிய ரெண்டு ஃபார்முலாவை தான் கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். பேஜ் நம்பர் 54ல் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை அப்படியே முதல்ல எழுதிக்கோங்க. xu by d equal to 0.87 fy into ast divided by 0.36 fck b into d. டிவைடிங் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் மைனஸ் போட்டுட்டு பேஜ் நம்பர் 55ல் இருக்கக்கூடிய ஃப்ளான்ஸ் செக்ஷனுக்கான செகண்ட் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய செகண்ட் போர்ஷனை எடுத்து எழுத போகிறோம்.
ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு எப்படி ஃபஸ்ட்டு ஃபார்முலாவிலேருந்து செகண்ட் போர்ஷன் எடுத்தோமோ அதே போல் செகண்ட் கேஸ்க்கு செகண்ட் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய செகண்ட் போர்ஷன், அதாவது 0.45 FCK BF மைனஸ் BW இன்ட்டு YF, இவ்வளோ டேர்ம்ஸும் அப்படியே எடுத்து அதில் எழுத போகிறோம். இந்த எழுதியிருக்கு. பிக்கு பதில் BW போட்டுக்கோங்க, ஏன்னா நியூட்ரல் ஆக்சிஸ் லைஸ் இன் த வெப். டிபிஎம் பொறுத்தவரை பின்னு ஒரு டேர்ம் கிடையாது, பிஎஃப் இருக்கும் அண்ட் BW. அதனால கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுட் வரும், நீங்கள் எழுதிக்குவீங்க. ஃப்ளான்ச்சில் இருந்தால் BF போட்டுக்கணும், வெப்பில் இருந்தால் BW போட்டுக்கணும். எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் XU கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த YFக்கான ஃபார்முலா ஹேண்ட் புக்கில் இருக்குது, ப்ராப்ளம் செய்யும்போது பார்த்துக்கலாம். XU கால்குலேட் பண்ணிவிட்டு XU மேக்ஸ் கால்குலேட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 54 இருக்குது. எப்போவுமே கால்குலேட் பண்ணக்கூடிய சேம் ப்ரொசீஜரில் கால்குலேட் பண்ணிக்கலாம். XU அண்ட் XU மேக்ஸை கம்பேர் பண்ணி செக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. தென் ஃபைண்ட் MR கால்குலேஷனுக்கு ஹேண்ட் புக் பேஜ் நம்பர் 55 இருக்கக்கூடிய ஃப்ளான்ச் செக்ஷனுக்கான செகண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். அதுலேயும் அண்டர் இன்ஃபோர்ஸ் செக்ஷனாக இருந்தால் செகண்ட் ஃபார்முலாவை எடுத்து எழுதி XU மேக்ஸுக்கு பதில் XU போட்டுக்கோங்க. பேலன்ஸ் ஆர் ஓவர் இன்ஃபோர்ஸ் செக்ஷனாக இருந்தால் செகண்ட் ஃபார்முலாவை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஒரு ப்ராப்ளம் பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட்டில் சிம்பிளான ப்ராப்ளம் பார்த்துக்குவோம். ப்ராப்ளம் நம்பர் 1. A T-beam section has a flange of 1500 mm into 120 mm, effective depth of 800 mm and breadth of web is 300 mm. It is reinforced with 5 numbers of 25 mm dia Fe 500 grade steel bars in tension zone. M20 grade concrete is used. Determine the moment of resistance of the section at the limit state of collapse. இப்போ given data பார்த்துக்கலாம். டிபிஎம்ல எப்போவுமே கண்டிப்பாக ஒரு ஸ்கெட்ச் போட்டுக்கோங்க, எல்லா பார்ட்ஸையும் மார்க் பண்ணிக்கோங்க. என்னென்ன டேர்ம்ஸ் தந்திருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். டிபிஎம் செக்ஷன் ஹேஸ் அ ஃப்ளான்ச் ஆஃப் 1500 mm இன்ட்டு 120 mm. ஃப்ளான்ச் போர்ஷன் அதனுடைய டாப் போர்ஷன், தட் இஸ் 1500 இன்ட்டு 120. therefore 1500 means BF. BF equal to 1500. இந்த போர்ஷன் தான் 120. அதனால் that is DF equal to 120 mm. Effective depth 800 mm, that is small d equal to 800 mm. And the breadth of web is 300 mm. Breadth of web na the web portion BW equal to 300 mm. அதை எடுத்து எழுதிக்கலாம். Then it is reinforced with 5 numbers of 25 mm dia Fe 500 grade steel bars. Number of rods 5, diameter of rods 25. எல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. Fe 500 grade கொடுத்திருக்காங்க. Therefore Fy value 500 Newton per mm square in tension zone. And M20 grade concrete கொடுத்திருக்காங்க. That is M20 means FCK equal to 20 Newton per mm square. Determine the moment of resistance, limit state of collapse. எல்லாமே எழுதியாச்சு. 2 பாயிண்ட்ல moment of resistance. Solution பார்த்துக்கலாம். Assume type 1. First type நம்ம assume பண்ணிக்கலாம். அதாவது neutral axis lies in flange, that is XU less than DF. ஸ்கெட்ச் போட்டு நியூட்ரல் ஆக்சிஸை இப்படி வரைஞ்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். XU மீன்ஸ் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ், அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ் ஃப்ளான்ச்சில் இருக்கிறாப்புல நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறோம். XUனுடைய வேல்யூ DF விட சின்னதாக இருக்குது, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொசீஜரில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பேஜ் நம்பர் 55 எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா ஃப்ளான்ச் செக்ஷன் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க XU லெஸ் தேன் DF. அதாவது XUனுடைய மதிப்பு சின்னதாக இருந்தால் நம்ம ரெக்டாங்குலர் பீமுக்கு ஆல்ரெடி நம்ம படித்த அதே ப்ரொசீஜரில் செய்ய சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஃபைண்ட் XU. பேஜ் நம்பர் 54 இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை அப்படியே எழுதிக்கலாம். B இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஃப்ளான்ச்சில் நியூட்ரல் ஆக்சிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுனால PFன்னு போட்டுக்கோங்க. எல்லா டேர்ம்ஸும் கிவன் டேட்டாவில் இருக்கான்னு பாருங்கள். AST கால்குலேட் பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் ராட்ஸ் வந்து 5 கொடுத்துருக்காங்க. டயமீட்டர் ஆஃப் ராட்ஸ் வந்து 25 கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா AST வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ AST அண்ட் ரிமைனிங் எல்லா டேர்ம்ஸும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ XU வேல்யூ 98.86 கிடச்சிருக்கு. டினாமினேட்டரில் எப்போவுமே ப்ராக்கெட் போட மறந்துடாதுங்க. இப்போ XU வேல்யூவையும் நம்ம DFையும் கம்பேர் பண்ணிக்கிறோம். கம்பேர் XU அண்ட் DF. XU வேல்யூ வந்து 98.86 கிடச்சிருக்கு. DFனுடைய வேல்யூ கிவன் டேட்டாவில் 120. இங்கே ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது XUனுடைய மதிப்பு சின்னதாக இருக்குது, அதாவது XU லெஸ் தேன் DF. இந்த ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு டைப்பில் நமக்கு ஓகே ஆயிடுச்சு. தேர்ஃபோர் நீங்கள் அசம்ஷன் ஓகேன்னு போட்டுக்கோங்க. ஓகே ஆனதுனால நம்ம XU மேக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். பேஜ் நம்பர் 54 Fy வேல்யூ 500க்கான XU மேக்ஸ் பை D 0.46 கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே எழுதிக்கோங்க. XU மேக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு டியை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ரைட் சைடில் கொண்டு போயிருங்க. therefore 0.46 into D, ஸ்மால் டியும் கிவன் டேட்டாவில் இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணிங்க. XU மேக்ஸ் வந்து 368 mm கிடச்சிருக்கு. இப்போ செக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு கம்பேர் XU அண்ட் XU மேக்ஸ் ரெண்டு வேல்யூம் கம்பேர் பண்ணிங்கன்னா XU வந்து சின்னதாக இருக்குது. XU is less than XU max. therefore under reinforced section. next MR கால்குலேட் பண்ணும். under reinforced செக்ஷனாக இருந்தால் நம்ம மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு பேஜ் நம்பர் 54 செகண்ட் ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கணும். இதுலேயும் பிக்கு பதில் BF போட்டுக்கணும். ஃபார்முலா எழுதியிருக்கோம். பிக்கு பதில் BF போடணும்.
இங்கே எல்லா டேர்ம்ஸும் நம்ம கையில் இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. கால்குலேஷனை கவனமாக போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டுக்கணும், தென் 1 மைனஸ் போட்டு என்ன ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, திரும்ப டினாமினேட்டர்லேயும் ஒரு ப்ராக்கெட் போட்டு லாஸ்ட்டில் 3 ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் உங்களுக்கு ஒரு 9 டிஜிட் நம்பராக கிடச்சிருக்கும், அல்லது 810.45 × 10⁶. இதனுடைய யூனிட் வந்து நியூட்டன் mm. இதை டிவைட் பை 10⁶ போட்டிங்கன்னா கிலோ நியூட்டன் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்துக்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 2. A T-beam of reinforced concrete has a flange width of 1400 mm and depth of flange 120 mm. Reinforced with 942 mm squared of tension steel of grade Fe 415. If the effective depth of beam is 450 mm and width of beam is 230 mm, find the working load of UDL that can be permitted per meter length by first finding its moment of resistance. The grade of concrete is M25. Assume the beam is simply supported over an effective span of 6 meter. Rectangular beam இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம், தட் இஸ் சேஃப் யூடிஎல் கால்குலேட் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அதே டைப் ஆஃப் ப்ராப்ளம் டி பீம்லேயே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ கிவன் டேட்டா எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டில் ஒரு செக்ஷன் போட்டுக்கோங்க, பார்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ளான்ச் வித் பிஎஃப் அண்ட் வெப் வித் வந்து BW, depth of flange capital DF and small d, effective depth, overall depth capital D வேணா போட்டுக்கோங்க. then AST அவ்வளோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. A T-beam of reinforced concrete has a flange width of 1400 mm and depth of flange is 120 mm. Width of flange, that is BF equal to 1400 mm, depth of flange DF equal to 120 mm. BF and DF எழுதிக்கோங்க. Reinforced with 942 mm squared of tension steel of grade Fe 415. Reinforcement ராடுக்கான டயமீட்டரும் நம்பரும் தனித்தனியாக கொடுக்காம AST அப்படியே கொடுத்துட்டாங்க. அதனால் AST equal to 942 mm squared and grade Fy equal to 415 Newton per mm square. AST and 415 Fy value எழுதிக்கோங்க. If the effective depth of beam is 450 mm and the width of beam is 230 mm, that is effective depth small d equal to 450 mm and width of beam means BW equal to 230 mm. Small d equal to 450 mm, BW equal to 230 mm. Find the working load of UDL that can be permitted per meter length, that is W per meter run க்கு கேட்டிருக்காங்க. by first finding its moment of resistance, அதாவது ஃபர்ஸ்ட்ல moment of resistance கால்குலேட் பண்ணிட்டு W calculate பண்ண சொல்லியிருக்காங்க. The grade of concrete is M25, that is FCK equal to 25 Newton per mm square. Assume the beam is simply supported over an effective span, that is small l equal to 6 meter. M25 and small l equal to 6 meter. எல்லா வேல்யூஸும் எழுதிட்டு to findல moment of resistance and working load. Moment of resistance ஃபர்ஸ்ட்ல calculate பண்ண சொல்லியிருக்கு and UDL per meter calculate பண்ண சொல்லியிருக்கு. சொல்யூஷன் பார்த்துக்கலாம். MR calculate பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் டைப் 1 நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். அதாவது நியூட்ரல் ஆக்சிஸ் ஃப்ளான்ச்சில் இருக்கிறாப்பில் எடுத்துக்கிறோம். தட் இஸ் XUனுடைய வேல்யூ DF விட சின்னதாக இருக்குது. ஸ்கெட்ச் போட்டுட்டா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபைண்ட் XU ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு நீங்கள் ரெக்டாங்குலர் பீமுக்குள்ள ஃபார்முலா தான் போட போகிறீங்க. XU by D equal to 0.87 FY AST 0.36 FCK BF into D. அதாவது பிக்கு பதில் பிஎஃப் போட்டுக்கோங்க. எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. கால்குலேட்டரில் அடிக்கும்போது டினாமினேட்டரில் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. XU equal to 26.99 mm கிடச்சிருக்கு. இப்போ XUவையும் டிஎஃப்னுடைய வேல்யூ கம்பேர் பண்ணிக்கோங்க. டிஎஃப் வேல்யூ 120 இருக்குது, XUனுடைய வேல்யூ 26.99 mm இருக்குது. அப்போ XUனுடைய வேல்யூ சின்னதாக இருக்குது. அதனால் அசம்ஷன் வந்து நமக்கு ஓகே. ஃபஸ்ட்டு டைப்பில் ஓகே ஆனதுனால நம்ம உடனே XU மேக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். For Fy 415 நமக்கு XU max by D equal to 0.48, that is பேஜ் நம்பர் 54 இருந்து எடுத்து எழுதிக்கோங்க. D cross multiply பண்ணிங்கன்னா XU max equal to 0.48 into D. small d given dataல இருக்குது 450 mm, அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 216. இப்போ XU வேல்யூவையும் XU max வேல்யூவும் கம்பேர் பண்ணிக்கோங்க. that is XU வந்து XU max விட சின்னதாக இருக்குது. therefore under info section ஆனதுனால நமக்கு பேஜ் நம்பர் 54 இருக்கக்கூடிய செகண்ட் ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். பிக்கு பதில் BF போட்டுக்கோங்க. எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ 9 டிஜிட் நம்பரில் கிடச்சிருக்கு. தட் இஸ் இன் நியூட்டன் mm. கண்டிப்பாக நீங்கள் கிலோ நியூட்டன் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஃபர்தர் கால்குலேஷனுக்கு நீங்கள் கிலோ நியூட்டன் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தா தான் ஈஸியாக இருக்கும். கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த வேல்யூ டிவைட் பை 10⁶ போட்டிங்கன்னா உங்களுக்கு கிலோ நியூட்டன் மீட்டரில் கிடைக்கும். இதோட இந்த ப்ராப்ளம் ஸ்டாப் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் UDL கேட்டிருக்காங்க. அதாவது ஒர்க்கிங் லோடு நமக்கு தெரியும். மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் த ரெசிஸ்டிங் மொமெண்ட்.
அதாவது மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ரெசிஸ்டிங் மொமெண்ட் தான் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். therefore மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டும் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவல் உள்ள கான்செப்டை எடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு உங்களுக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. அதனால WL²/8 தான் அதனுடைய ஃபார்முலா. நம்ம லிமிட் ஸ்டேட் மெத்தடில் இருக்கிறதுனால கண்டிப்பாக W போடக்கூடாது, WU போட்டுக்கணும். WL²/8 இஸ் ஈக்குவல் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கான வேல்யூ அப்படியே எழுதிக்கிறோம். சின்ஸ் L இஸ் இன் மீட்டர், நம்ம வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கான வேல்யூவை கிலோ நியூட்டன் மீட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ WU கால்குலேட் பண்ணணும்னா L² வந்து டினாமினேட்டரில் ரைட் சைடில் வந்துடும், 8 வந்து ரைட் சைடில் நியூமரேட்டருக்கு போயிடும். அப்படியே எழுதிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா WU வேல்யூ 33.16 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கிடச்சிருக்கு. இது வந்து ஃபேக்டர்ட் லோட் அல்லது டிசைன் லோட்னு சொல்லலாம். கேட்டிருக்கிறது ஒர்க்கிங் லோட். therefore நம்ம ஒர்க்கிங் லோட் W கால்குலேட் பண்ணுறதுக்கு டிவைட் பை காமா எஃப் போடுறோம். அது ஏன் போடுறோம்னா சின்ஸ் WU ஈக்குவல் டு W இன்டு காமா எஃப், W கால்குலேட் பண்ணணும்னா காமா எஃப் வந்து அடுத்த சைடில் டினாமினேட்டரில் வந்துடும். தட் இஸ் W ஈக்குவல் டு WU டிவைட் பை காமா எஃப். காமா எஃப்க்கான வேல்யூ 1.5. therefore W ஈக்குவல் டு WU வேல்யூ டிவைட் பை காமா எஃப்க்கான 1.5 போட்டிங்கன்னா W ஈக்குவல் டு 22.10 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் கிடச்சிருக்கு. இதுதான் ஆன்சர். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கிடைக்கக்கூடிய வேல்யூவை பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இதோட இன்னைக்குள்ள கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கலாம். ப்ராப்ளம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.